உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி ஆமென் உம்மை நினைத்து. எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. சேர்ந்து பாடும் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. சொல்லு, நீரே என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே ஒப்பற்ற என் செல்வம், ஒப்பற்ற உம்மில் மகிழ்கின்றே, உம்மில் மகிழ்கின்றே, நான் என்னை மறக்கின்றே, நான் என்னை. கரங்களை உயர்த்தி ஏசப்பா ஏசப்பா. சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள், நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு ஹல்லேலூயா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. ஒரு விசை கூட செய்து ஏசப்பா ஏசப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரே நம்மை உண்டாக்கினவர், அவரே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. கண்ணின் மணி போல, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே, கண்ணின் ஒவ்வொரு நாளும் என்னை உமது நிழலிலே, உமது நிழலிலே நான் என்னை. ஹல்லேலூயா. என்னை மறக்கிறேனப்பா. சேர்ந்து பாடும் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒரு விசை கூட ஏசப்பா ஏசப்பா. என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர். ரிபனா ஷந்தல ரிகர பலதரா. ஓ, என் தேவன் பெரியவர். அவரை நோக்கி இருக்கிற என் முகம் வெட்கப்படாது, அவரை நோக்கி இருக்கிற என் முகம் வெட்கப்பட விடமாட்டார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, வாழ்வின் பாதை எனக்கு காட்டுவி, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவி, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவி, உமது சப
சமூகமே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே தினம் எனக்கு. கரங்களை உயர்த்தி ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்க. ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஏசப்பா. Oh, thank you Jesus, thank you Jesus. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. உலகம் வெறுக்கையில் உலகம் வெறுக்கையில் நீரோ ஆமென். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர் உமது அணைப்பிலே உமது. காலை நேரத்தில் அந்த வெறுப்பை மறக்க கிருபை செய்வீராக. என் துக்கம் யாவையும் கர்த்தர் மறக்கப்படினா, என் வேதனைகள் யாவையும் கர்த்தர் மறக்கப்படினா. ஹல்லேலூயா சேர்ந்து பாடுவே. ஏசப்பா ஏசப்பா மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. சேர்ந்து பாடுவே. ஏசப்பா ஏசப்பா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் ஒருவருக்கே. ஏசப்பா ஸ்தோத்திரம். நன்றி ராஜா நன்றி ராஜா. சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கிறேன் உம்மை நோக்கி. இந்த காலை நேரத்தில் தேசத்தை மறைவுல வந்து ஆண்டவரே வேற யாரையும் பார்க்கலப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உம்மை என் முகம் உமக்கு நேராக இருக்கிறது. உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. சேர்ந்து கடைசியா ஏசப்பா ஏசப்பா. இயேசு ராஜாவே எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவரே, எங்களை நோக்கி பார்க்கிற உள்ளமே. ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தின் கலக்கங்களை மாற்றுகிறவரே, எங்கள் அழுகையை கடக்க பண்ணுகிறவரே. ஏசப்பா ஏசப்பா. Oh, thank you Jesus. தேசத்தை மறைவில் இருக்கிறவர்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. நிறைவான பலனை நாங்கள் அனுபவிக்கிட்டோம்ப்பா. கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தைரியத்தோடு வந்திருக்கிறீர்கள்? அந்த கிருபாசன தட்டையிலே தைரியமாய் வரும் பாக்கியத்தை பெற்றோம். தைரியமாய் வரும் பாக்கியத்தை பெற்றோம். எஸ், அந்த கிருபாசன தட்டையில் அவரால் தைரியமாய் வரும் பாக்கியம் பெற்ற நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரிடத்தில் வந்திருக்கிறேன், இங்கிருந்து அவரால் புறப்படுவேன். எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும்? நான் அவரிடத்தில் வந்திருக்கிறேன், அவரால் புறப்படுவேன். அவரிடத்தில் வந்திருக்கிறேன், அவரால் புறப்படுவேன். அவரிடத்தில் வந்த உங்களை அவர் புறப்பட பண்ணுவார். அவர் புறப்பட பண்ணுவார். அவரால் புறப்படுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவரால் புறப்படுகிறவர்கள் தோற்று போவதில்லை.
இல்லை. அவரால் புறப்படுகிறவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். அவரால் புறப்படுகிறவர்கள் வழி திசை கெட்டு போகாது. ஆவியானவரே, ஆவியானவரே, அவரால் புறப்படுவேன். எஸ் லார்ட், உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து புறப்பட கிருபை தருவீராக. ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, வந்த நிலை எது வேணாலும் இருக்கலாம்ப்பா, ஆனால் திரும்பும்போது திருப்தியோடு திரும்ப ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆலயத்திற்குள் இருக்கிறவர்கள், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவர்கள், ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாறட்டும். பலவீனங்கள் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். இங்கே ஆராதனை நடக்கும்போது, ஜெபங்கள் நடக்கும்போது அற்புதங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசும். எங்களை பலப்படுத்தி நீரே எங்கள் பலனும் எங்கள் கேடகமாக இருக்கிறேன். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். உம்மிடத்திலிருந்து சகாயம் பெறுவோம். நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். அப்பா தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் நிச்சயத்தோடு இருக்கிறீங்க? நான் வந்து அவரிடத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா, அவரால் புறப்படுவீர்களாக. ஆமென். கிதியோன் அவர் இருக்கிறார் என்று வரல, ஆனால் வந்தபோதுதான் தெரிந்தது அவரிடத்தில் வந்தது. அங்க புறப்படும் போது கிதியோன் தன் பலத்தில் அல்ல, அவருடைய பலத்தில் புறப்பட்டார். நாம அவரிடத்தில் வந்து அவரால் புறப்பட்டவர்கள் போன பாதை என்னைக்கு பார்த்தீங்கன்னா அது திசை கெட்டு போகாது. ஆகிய ஜெயமாய் கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். சாமுவேலிடத்தில் வந்து சாமுவேலால் புறப்பட்ட சவுல் வேறு மனுஷனானது போல, ஆமென், அவரிடத்தில் நம்ம வர்றது, அவரிடத்தில் வந்துட்டோம், வந்தது போல அங்கிருந்து போயிடக்கூடாது. அவர் எப்படி என்னை புறப்பட பண்றார்? சில நேரத்தில் வார்த்தையை தந்து புறப்பட பண்ணுவார். சில நேரத்தில் இங்கே அற்புதம் செஞ்சு புறப்பட பண்ணுவார். இல்லை, அவரிடத்தில் வந்தவங்க அற்புதம் பெற்றும் போனவங்க உண்டு, அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று போனவங்களும் உண்டு. ஆமே, ராஜாவின் மனுஷன் அவரிடத்திலிருந்து போகும்போது வார்த்தையை பெற்று போனான். நீ போ, பிள்ளை சுகமா இருப்பான், அவ்வளவுதான். நம்பி போனான் அப்படின்னு சொல்ல, நம்பி போனான். ஆமாம். சிலருக்கு வந்து கர்த்தர் சுகத்தை இங்கே கரை அற்புதங்களை நடத்தி கொண்டு அனுப்புவார். சிலருக்கு இங்கே அற்புதம் நடக்காது, ஆனால் வார்த்தையை தந்து. ஆமாம். நம்ம புறப்படும் போது நாம புறப்படக்கூடாது, அவரால் புறப்படணும். எனவே ஆண்டவரே, நான் வந்தது நானா ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனால் புறப்படும் போது உம்மிடத்திலிருந்து புறப்பட எனக்கு கிருபை தருவீராக. இந்த நிச்சயத்தோடு இந்த ஆராதனையில் காணப்படுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். அவரே நம் பலனும் நம் கேடகமாயிருக்கிறார். சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜானி. சொல்லுங்க இந்த வார்த்தையை. எல்லா துதிகன மகிமைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்க வந்த உள்ளங்கள் உண்டு இந்த இடத்துல அநேகர். ஆமென். இன்னைக்கு அவர் சமூகத்தில் நான் வைக்கிற விண்ணப்பம் நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார் என்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆமென். ஆமாம். எப்படி வைக்க போறீங்கன்னா, கேட்பார் இல்லை, கேட்டார்னு வைக்க போறீங்க. கேட்டார்னு வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாயில என்ன எழும்பிடணும்னா ஸ்தோத்திரம் எழும்பிடணும். ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலே. ஹல்லேலூயா. நிச்சயம் இந்த நாள் வெறுமையாய் போகாது.
இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சேர்த்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாடு நீரன் பலனோ நீரன் பலனும் என் கேடகமா உம்மைதான் நம்பியிருந்தே நீரன் பலனும் என் கேடகம் ஆமென் உம்மைதான் நம்பியிருந்தே சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே உம்மை போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை பாடுவேன் துதிகன மகிமைக்கு பாத்திர என் இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசுரா என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி. எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும்? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதி உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை விசுவாசத்தோடு உம்மை போற்றுவேன் உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் ஆமென். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றியோடு பாடும். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து சொல்லுங்க போஷித்து என்னை உயர்த்தினீரே போஷித்து என்னை நன்றி ஆமே போஷித்து என்னை நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே சகாயம் பெற்றே நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது சொல்லு உம்மை போற்றுவேன் நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தரை உயர்த்த உம்மை போற்றுவேன். ஓ துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன மகிமைக்கு. ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி ஆமென். விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் ஆடி உம்மை துதிப்பே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன். உயர்த்துங்கள் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் அவரை. அல்லேலூயா போற்றுவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எல்லா துதிகன அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட அவரை உயர்த்துவோம் உம்மை போற்றுவேன் உம்மை
இதுவரை என்னை ஜெயமாய் நடத்துகிற தேவன். அவர் என் பலனா, அவர் என் கேடனுமா, அவர் என் மகிமையாயிருக்க நான் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. துதிகன மகிமைக்கு ஹல்லேலூயா, ஆமென். எல்லா துதிகன மகிமைக்கு அப்படியே சேர்த்து உயர்த்துவோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள். ஆமென். அநாதி தேவன், ஹல்லேலூயா. காருண்யத்தினால் இழுத்து கொண்டார். சேர்ந்து பாடுவோம். ஆமென். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. காருண்யத்தாலே ஹல்லேலூயா. இவனாந்திரத்தில் நாயை காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன். ஹல்லேலூயா. அநாதி தேவனும் அடைக்கலமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ பலத்தால். இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவ பலத்தால். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமென். கடக்க வேண்டியவைகளை கடக்கிற பலனை கர்த்தர் எனக்கு தந்தருவார். ஹல்லேலூயா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் விளை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை, ஓஹோ, இந்த தேவன் அவர் இருக்க எனக்கு பயமில்லை. என்னை நடத்திடுவார். அநாதி தேவனம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும். ஆமென். அநாதி தேவன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலம் அவர் எனது தேவன். அவர் கடைசி வரை நடத்துவார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடைசி வரை, கடைசி வரை கைவிடாமலும் விட்டு விலகாமலும் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அவர், என்னுடையவர் அவர். ஆமென். எனக்கானவர் அவர். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறபடியினால் எனக்கு பயமேதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும்? ஆமென். ஏதோ ஒரு பாதையில் நடத்துகிற தேவன் அல்ல, எல்லா பாதையிலும் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. என் கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் எல்லா பாதையிலும் நடக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆமாம். ஏதாவது பாதையில், சில பாதைகளில் பெற்றோருக்கு இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், புருஷனுக்கு இருக்கட்டும், மனைவிக்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எல்லா பாதையிலும் எல்லாராலும் இருக்க முடியுமான்னு கேட்டா இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பாதையில மட்டும்தான் உன் கூட இருக்கும். நீ அக்கினியில நடந்தாலும், நீ தண்ணீரை கடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவர் தான் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே எத்தனை பேர் சொல்ல முடியும், இதையும் கர்த்தர் கடக்க பண்ணுவார், இதுவரை கடக்க வைத்த என் தெய்வம் இதையும் கடக்க பண்ணுவார் நிச்சயம் உள்ளவர்கள். அஞ்சிடே அஞ்சிடே எந்த இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே எந்த இயேசு. சொல்லுங்க இந்த வார்த்தை, அஞ்சிடே
அஞ்சிடே. எஸ் லார்ட், இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடேன் என் இயேசு. எல்லா பாதையிலும் ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த ஒரு நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். தாவீது எல்லாவற்றையும் கடப்பதற்கான காரணமே, அவன் இன்னைக்கு காலையில் ஆராதனை புறப்படும் போது 2 வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே. ஒன்று, அவரை எப்படி பார்க்கிறோம். 2, அவரை எப்படி வைக்கிறோம். ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன், என் ஆண்டவரை நான் எப்படி வைக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். என் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மட்டுமல்ல, என் கண்களுக்கு முன்பாக என் சூழ்நிலைகள் இருக்கிறது, என் பலன் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கிறது போல என் ஆண்டவர் அப்படியே பார்க்கிறேன் என்றால், எல்லாரையும் பார்க்கிறது போல தான் என் ஆண்டவரை பார்க்கிறேன் என்றால், எல்லாருக்கு மேல என்ன நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை தான் எனக்கு ஆண்டவர் மேலேயும் வரும். ஆமாம். என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன். 2வது, என் ஆண்டவரை எப்படி வைக்கிறேன். தாவீதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் ஆண்டவரை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் கோலியாத்துக்கு முன்பாக அத்தனை சேனையும் பயந்து இருக்கும்போது தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படல. சேனை எல்லாமே கோலியாத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது தாவீது கோலியாத்துக்கு மேல யாரை பார்க்கிறான்னா, தான் ஆராதிக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க இந்த கூட்டத்துல இந்த கோலியாத்தை விட பெரியவங்க யாரும் இல்லை. ஆனா தாவீது எப்படி பார்த்தான்னு, உன் கண்ணுக்கு ஒருத்தர் தெரியல, அவர் இந்த கோலியாத்தை விட பல மடங்கு பெரியவர். அவர் இந்த கோலியாத்தை விட பல மடங்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இந்த பகல் நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும்? எனக்கு முன்னாக இருக்கிற காரியங்கள் என்னை விட பெரியது, என்னை சூழ்ந்திருக்கிறவரை பெரியது. ஆனா நான் ஆராதிக்கிறேன் தெய்வத்தை விட எல்லாமே சிறியதுதான் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம எதை ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கிறோமோ இதெல்லாம் நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா எப்படி தெரியும் தெரியுமா? அந்த ஃப்ளைட் இன்னும் பெரிய அதாவது ஹைட்டா போக 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 சின்னதா தெரிகிறதும் தெரியாமலே போயிடும். பல பிரச்சனை நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை இந்த பிரச்சனை நீங்க பார்க்கலையான்னு பார்க்கும்போது அவர் தேடிட்டு இருப்பார் எங்க அந்த பிரச்சனை. ஏன்னா அவர் இருக்கிறது உயரமும் உன்னதமான சிங்காசனம். நம்ம கீழே இருந்து பிரச்சனையை பெருசா பார்த்து அவர் எங்க பிரச்சனை பிரச்சனை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இப்படி பார்க்கணும். நம்ம இன்னும் ஆண்டவர் நம்ம கூட இறக்கி வச்சுட்டு, ஆண்டவர் இங்க பிரச்சனையை பாருங்க, அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். உனக்கு இது மலை போல இருக்கலாம், ஆனா அது அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், இருள் சூழ்ந்த லோகத்தில் ஈமை பொழுதும் தூங்காமல் என்னை காக்கிற தெய்வம். சேர்ந்து நம்பிக்கையோட பாடி கர்த்தரை உயர்த்துவோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். எந்த இயேசு என்னோ, மறுபடியும் சொல்லுங்க, அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. நீ எதை குறித்து பயப்பட தேவையில்லை. உன்னோடு இருக்கிறவர் பெரியவராகையா, உன்னோடு இருக்கிறவர் பெரியவராகையா. அஞ்சிடே அஞ்சிடே எந்த இயேசு என்னோடு மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தம் கோலினார். என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் ஆவியால் அபிஷேகித்தார். சத்தமாய் பாடுகள். நஞ்சிடே நஞ்சிடே அஞ்சிடே எந்த இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. எஸ் லார்ட்,
நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் அவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே. எந்த இயேசு சொல்லுங்க. அலைகள் படகின் மேல் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலோ அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலோ கடல் மேல் நடந்து வந்து என்னை தூக்கினார். கடல் மேல் என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். எஸ் லார்ட். ஆடல்கள் அமைதிப்படுத்தினார். படுத்தி அஞ்சிடே அஞ்சிடே. என்னே சுயனோடு இருப்பதா லோரபல சந்தல ரகதலலே. எஸ் லார்ட். அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே 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 அஞ்சிடே. இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே. இயேசு ஒரு விஷயம் குறித்த வார்த்தை சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. எந்த சூழ்நிலையாகட்டும் எப்பேற்பட்ட காரியங்களாகட்டும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியா நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென் ஆமென் ஆமென். எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் என்னை இதை தாண்ட வைப்பார். கர்த்தர் என்னை தாண்ட வைப்பார். என் மீட்பரோ வல்லவர். என் மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியா எனக்கு எதை குறித்து பயமில்லை, எதை குறித்து கலக்கமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். ஆமென். அவர் பெரியவர் நம்புறவங்க மட்டும் சத்தமாய் ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன்? அவன் லாசருவை உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்ததுமே மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தை 21 யோவான் 11:21. நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமென். இப்படி சொன்ன மார்த்தாளுக்கு எதை சொல்ல முடியலன்னா, ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கல்ல, என் சகோதரன் உயிரோட எழும்பிடுவான், இப்படி சொல்ல முடியல. இன்னைக்கு பலரும் நம்ம ஆண்டவரை இப்படி தான் பார்க்குறோம். ஆண்டவரே இந்த சம்பவம் எனக்கு இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்டே வந்திருந்தீங்கன்னா இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்காதுல்ல ஆண்டவரே. ஆனா எத்தனை தேவ பிள்ளைகளை சொல்ல முடியும், இது இப்படி நடந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால கர்த்தர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவர். விசுவாசிக்கிற உள்ளங்கள் சத்தமா இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? மார்த்தாளும் மரியாளும் இதே வார்த்தை, ஆண்டவர் நீர் இங்கே இருந்தே நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் உனக்கு சொல்ல முடியல? ஆமா, என் ஆண்டவர் வந்துட்டார், என் சகோதரனை உயிரோடு எழுப்பு, இப்படி சொல்லுவேன் பார்த்தா ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புனது மார்த்தாளுக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும். ஆமே, ஏற்கனவே இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்பது இவர்களுக்கு தெரியும். இப்படி தெரிந்த பிறகும் இவர்களால என்ன சொல்ல முடியலன்னா, ஆண்டவரே வந்துட்டீங்க,
இனி எனக்கு கவலை இல்லை, இனி எனக்கு பயம் இல்லை. இவ்வளவு நேரம் அழுதது ஏன் அழுதுன? நீங்க இல்லைன்னு தான் அழுதேன். இப்ப எனக்கு அழுக வரல ஆண்டவரே, ஏன்னா நீங்க தான் வந்துட்டீங்கல்ல. உங்களால எதையும் செய்ய முடியும், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இப்படி சொல்லுவதற்கு மார்த்தாலால முடியல, மரியாளால முடியல. ஏன்னா என் சூழ்நிலைகள் மாற 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 நான் ஆண்டவரை பார்க்கிற விதம் அப்படியே மாறுது. நம்ம நினைப்பு என்னன்னா, இந்த கண்டிஷன்ல இருந்தாதான் என் ஆண்டவருக்கு செய்ய முடியும். இப்படிதான் பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். நாம நினைச்ச ஒரு காரியம், அதாவது இன்னும் சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்படின்னு ஒரு அனுகூலம் இருக்கும்போது ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை வேற. எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வரும்போது நான் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்கு. உண்மையிலே அது கூடுமான்னு கேட்டா மாம்சிகமா அது கூடாது. அது எல்லாருக்குமே டவுன் ஆகும், எல்லாருக்குமே டவுன் ஆகும். நீர் இங்க இருந்திருந்தேயானால் இப்ப கல்லறைக்கு பக்கத்துல கொண்டு போய் ஆண்டவர் சொல்றார், கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமென் மார்த்தாள் சொல்லுகிறார் 39வது வசனத்துல, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், ஹே விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பார். இப்ப போய் ஆண்டவர் சொல்றார், அந்த கல்லை புரட்டி போடுங்க. இப்படி சொல்லும் போது மார்த்தாள் இப்போ கூட என்ன சொல்ல முடியலன்னா, ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார்னு சொல்ல முடியாமல் அவள் சொல்ற, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. அதாவது 4 நாளைக்கு முன்பாக அல்லது ஒரு நாளைக்கு முன்பாக கூட எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? இந்த டைம் ஆண்டவர் வந்தா கூட ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல, யாருக்காக இந்த வார்த்தை கதர் பேசுறாருன்னு தெரியல. என் சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி இருந்த லெவல்ல ஆண்டவர் ஒரு கிரியை செஞ்சிருந்தா கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறது அது நாட்டம் எடுக்கிற, அதாவது முடிஞ்சிச்சு. ஆமா, நான் எப்படி இந்த சிச்சுவேஷன் ஆண்டவரை பார்க்கிறேன்? ஆண்டவரை பத்தி பாடுறோம், கேட்கிறோம், எல்லாம் ரைட். நான் எப்படி பார்க்கிறேன்? தாவீதுடைய ஜெயமே ஆண்டவரை பார்த்த விதம். சிங்கத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி பார்த்தாரோ, கரடிக்கு முன்னாடி அப்படிதான் பார்க்கிறார். கரடிக்கு முன்னாடி ஆண்டவரை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் கோலியாத்துக்கு முன்னாடியும் பார்க்கிறார். கோலியாத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி பார்த்தாரோ அப்படிதான் சவுலுக்கு முன்பாக பார்க்கிறார். சவுலுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி பார்த்தாரோ அப்படிதான் 3வது சங்கீதத்தில் சொல்றார், எனக்கு முன்பாய் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள், ஆனாலும் நீரே என் கேடகமே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர, என் பிரச்சனை கணுங்கால இருக்கும் போது அவர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் என் பிரச்சனை என் தலைக்கு மேல போனாலும் என் ஆண்டவர் வல்லவர். அவருக்கு இணையான வல்லமை எதுவும் இல்லைன்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் நம்பிக்கையில இன்னைக்கு ஒரு அசைவு வருதுனால என் ஆண்டவர் மேல பார்க்கிற பார்வை இன்னைக்கு வித்தியாசமாகுதுன்னு அர்த்தம். ஆவியானவர் இன்னைக்கு காலையில இந்த ஆராதனைக்கு புறப்படும் போது இந்த 2 வார்த்தை, நீ எப்படி பார்க்கிற, என்ன நீ எப்படி பார்க்கிற? மார்த்தாளே, மரியாளே, நீ உண்மையிலேயே உன்னை நேசிக்கிற ஆண்டவர் வல்லவர் நீ நம்பி இருப்பேனா, நம்புறேனா? நீ வந்த உடனே என்ன சொல்லியிருப்ப தெரியுமா? ஆண்டவரே நீங்க இருந்திருந்தே, ஆனால நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே. இன்னைக்கு பலரும் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா கிதியோன் அவர் வந்தது சொல், நீர் இங்க இருந்திருந்தே ஆனால் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் நீங்க வந்துட்டீங்கல்ல, இவ்வளவு நாள் தெரியாது இருந்த நீங்க என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா, இனி நான் மறைந்து போராடிக்க தேவையில்லை, இனி நான் எழுந்து நின்று போராடுவேன், என் கையில ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் இருக்கிறார் தெரியுது, அவர் இருப்பார் இருக்கிறார் தெரிஞ்ச பிறகு இன்னைக்கும் நாம என்ன எப்படி அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில சிச்சுவேஷன்ஸ கர்த்தர் எனக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆக்குறது. அவன் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் தெளிவா தெரியுது. என்ன தெரியுது?
மரித்த ஒரு நாள் ஆனாலும் கர்த்தரால் எழுப்ப முடியும், மரித்து 4 நாள் ஆனாலும். இந்த மரித்து 4 நாள் ஆனாலும் கர்த்தரால் எழுப்ப முடியுங்கிறத எதை வச்சு நாம அறிஞ்சுக்கிட்டோம்? ஹலோ, அவர் இப்படியும் செய்ய முடியுங்கிறத எதை வச்சு அறிஞ்சுக்கிட்டோம்? இந்த குடும்பத்தை, உங்க குடும்பத்தை நிறுத்தி இனி வரப்போறவங்க சொல்லுவாங்க, இப்படியும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். இப்படி என்ன கர்த்தர் நிறுத்துறதுக்கு தான் இந்த சிச்சுவேஷன் அனுமதிச்சார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. இவ்வளவு நாள் தெரிஞ்சது என்ன? இவ்வளவு நாள் தெரிஞ்சது என்ன? மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்தா அற்புதம் நடக்கும் தெரியும், அல்லது மரித்து அந்த கல்லறைக்கு போகிறதுக்கு முன்பாக இயேசு வந்தா, இதுதான் இவ்வளவு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இப்ப என் குடும்பத்தை நிறுத்தி எப்படி காட்ட போறார்னா, இப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. பாடுவோம், கேடகம் நீரே, ஓஹோ தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர. ஒரு விஷயம் கூட, கேடகம் நீரே, கேடகம் நீரே, ரிபலா சகதல ரிபலா செய்பவன் நீரே, கேடகம் நீரே, ஆமே தலை நிமிர, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர. சொல்லுங்க, படுத்துறங்கி மகிழ்வுடனே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில், சொல்லுங்க, அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே, ஆமே வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் விசுவாசிக்கிறவர்கள் கம்பீர சத்தத்தோடு உயர்த்தின கேடகமே, கேடகம் நீரே, இப்படியுமே ஆண்டவரால் செய்ய முடியும் என்பதற்கு கர்த்தர் கூடாரத்தை சாட்சியாக நிறுத்துவார். மகிமையும் நீரே, தலை நிமிர, ஓராபாஸ்தா கதரா செய்பவன் நீரே, தலை நிமிர. மறுபடியும் கேடகம் நீரே, கேட. அவர் சிங்கத்தின் கைக்கு மட்டுமல்ல, அவர் கரடியின் கைக்கு மட்டுமல்ல, அவர் கோலியாத்தின் கைக்கு மட்டுமல்ல, எத்தனை பெரிய பிரச்சனைகள், எத்தனை போராளிகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் ஓராபாஸ்தா நிமிர செய்பவன் நீரே, எஸ் தலை நிமிர. நல்ல கைகளை தட்டி என் ஆண்டவர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவர். விசுவாசித்து ஆராதி சபையே, எந்த பிரச்சனை ஆனால் என்ன, எதுவானால் என்ன, நீ ஆராதிக்கிறவர் பெரியவர். ரபா கபா ஷகதர் லேகே ரிபானா ஹந்தல ரிபா. Thank you அப்பா, thank you அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பட்டயத்தால் மாத்திரம் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் அல்ல, என் கையில் இருக்கிற கவன் கல்லால் என் ஜெயத்தை தர என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. அவன் இந்த காரியத்துல உனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா இப்படி இப்படி உனக்கு அனுகூலம் இருந்தாதான். இல்ல 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 இல்ல, என் கையில ஈட்டி அல்ல, என் கையில பட்டயம் அல்ல, ஆனா என்னோடு இருக்கிற என் தெய்வத்தின் நாமத்தினால எனக்கு ஜெயம் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க. ஹalleluya. இன்னைக்கு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமை எப்படி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஹalleluya. இனி நடக்காது, இனி இது நிறைவேறாது. ஆமென். அவர் தான் வந்துட்டார்ல. வர்றதுக்கு முன்னாடி நீ இப்படி சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீ அவர் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி, அல்லது அவரை அறிகிறதற்கு முன்பாக, அல்லது அவர் வருவதற்கு முன்பாக மார்த்தாலே நீ புலம்புறதற்கு அழுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. இப்பதான் வந்துட்டார்ல, வந்த பிறகு நீ என்ன சொல்லியிருக்கணும், நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்க வரலன்னு நினைச்சுதான் ஃபீல் பண்ணேன், ஆனா இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. 4 நாள் என்ன 40 நாள் உயிரோடு எழுப்பனா அவர் திட்டானா, அவர் எழுப்புவா. எனக்கா இதை செய்யணுங்கிறது அவர் திட்டானா, அவர் செய்வா.
ஏன் ஆண்டவரே, ஆண்டவர் 4 நாள் தாண்டி வர ரீசன் என்ன? எப்பா, எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன குறித்து பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? மரிக்கிறதுக்கு முன்னாக இவர் வீட்டுக்கு வந்தார்னா அந்த பிள்ளை உயிரோட எழும்பிடும். இவர் வீட்டுக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டு வீட்டுக்கு வர தொடங்கிட்டார். மரித்து கொஞ்ச நேரத்தில் கை வச்சார், எழும்பிட்டான். இது தெரிஞ்சது. விதவையின் மகன் மரித்து இப்ப அடக்கம் பண்ண போகிற அந்த டைம்ல, அதாவது குழிக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி வந்தாரு, தொட்டாரு, எழுப்பிட்டார். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, மரித்து அந்த டைம் வந்துட்டப்பாருன்னா அற்புதம் நடந்திருக்கும், அல்லது மரித்து ஒரு நாள்ல வந்திருப்பாருன்னு அற்புதம். இப்ப 4 நாள் ஆயிட்டு. இந்த எண்ணத்தை உடைக்கிறதற்காக உன் ஆண்டவர் ஒரு நாளைக்குள்ள தெய்வம் அல்ல, அவர் 4 நாளைக்குள்ள தெய்வம் அல்ல, அவர் தான் எல்லா நாளைக்குமான தெய்வம். எப்படி பார்க்கிறோம்? உங்கள் பிரச்சனை நடுவில் கர்த்தரை எப்படி பார்க்கிறீங்க? உங்க சூழ்நிலை நடுவில் கர்த்தரை எப்படி பார்க்கிறீங்க? பார்க்கிறது ஒண்ணு இருக்குது, ரெண்டாவது எப்படி வைக்கிறோம் அவருக்கு, அவர் எப்படி முன் நிறுத்துகிறேனா? ஆண்டவர் இப்போ இப்படி சொல்றத கேட்ட பிறகு ஆண்டவர் அடுத்து என்ன ஸ்டெப்புக்கு போறாரு? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் விலகி போகாம அவர் இப்ப கல்லறைக்கு முன்னாடி நின்று மார்த்தாள்கிட்ட சொல்றார், இந்த கல்லை எடுத்து போடு அப்படின்றார். அப்பவாவது உணர்வான்னு பார்த்தார். வந்த இயேசுவை பார்த்ததுமே மார்த்தாளும் மரியாளும் செய்திருக்க வேண்டிய காரியம், இயேசுவை கைப்பிடி வாங்க ஆண்டவரே, கல்லை நீக்கி போடு அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் தான் இப்ப சொல்றார், கல்லை எடுத்து போடுங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றார். நீ விசுவாசித்தோனால செய்ய முடியாதா? நான் வந்துட்டேன் பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட மரியாள் பந்தி விசாரிப்புக்காரன் அவர் அற்புதம் செய்யணுமா? நீ போய் நின்று பாத்திரத்தை எடுத்துட்டு வான வச்சிரு. கல்லை எடுத்து போட்டுட்டு ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவர் இப்படி சொல்லுவேன் பார்த்தா ஆண்டவர் எப்படி வைக்கிறோம்? ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது வரையிலும் சொல்ற, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது ஆண்டவர் என்றா. ஆனா வார்த்தை வந்த பிறகு அவன் எப்படி கர்த்தரை வைக்கிறான்? ஜனத்தை கூப்பிட்டு துதிக்க வைக்கிறான். துதிங்க, அவரை முன்னிறுத்துங்கள். அவங்க துதிக்க தொடங்கினாங்க பாருங்க. சத்துருக்களுக்குள்ள சண்டை போட்டு அவர்கள் மடிகிறார்கள், இவர்களை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்தி வைக்கிறார். ஆண்டவரை எப்படி பார்க்கிறேனோ அதன்படிதான் என் ஆண்டவரை நான் முன்னாடி வைப்பேன். ஆண்டவருடைய வல்லமை நான் எப்படி பார்க்கிறேனோ அதன்படிதான். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வல்லமை பெரிதா பேசுறேனா அல்லது நான் எதன் வல்லமையை பெரிதா பேசுறேன்னா அதுதான் என்ன அதிகாரப்படுத்தி கொண்டிருக்கும். ஆமென். இயேசு தண்ணீர்ல நடந்து சீஷர்களுக்கு இயேசுங்கிறது தெரிகிறது வரை சீஷர்கள் அந்த அலையை கண்டு பயந்தார்கள், கொந்தளிப்பை கண்டு பயந்தார்கள். இப்ப இயேசு தான் தெரிஞ்சதுமே கடல் இன்னும் சால்வாகல, அமைதியாகல. சீஷர்கள் உடனே என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நீங்க தான் வந்துட்டீங்களா ஆண்டவரே, இதை அமைதிப்படுத்துங்க ஆண்டவர்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல. பேதுரு உடனே என்ன கேட்கிறேன்? ஆண்டவர் நீரே ஆனால் நான் இதுல இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வரட்டுமா? அவன் ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவர் நீங்க தானா, ஆண்டவரே இந்த பிரச்சனையில என்ன நிக்க வச்சிருங்க. கடல் மேல் நடக்கிறதெல்லாம் அவன் கேட்டது எனக்கு உங்ககிட்ட வரணும், நீரே ஆனா. ஆண்டவர் அதனாலதான் வாண்டார். நீ வாண்டார். ஆண்டவருக்கு தெரியாதா இவன் பாதியில மூழ்கிறது? ஆண்டவருக்கு தெரியாத இவன் கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறப்புறது? ஆனா ஆண்டவர் அதுல கற்றுக் கொடுக்கிறாரே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ உன்னை புரிஞ்சுக்கோ. எப்படி இந்த பிரச்சனைகள் என் காலுக்கு கீழையோ அப்படிதான் இந்த பிரச்சனைகள் உன் காலுக்கு கீழையோ. அவரை பார்க்கும் வரையிலும் அந்த தண்ணீர் அவன் காலுக்கு கீழே தான் இருந்துச்சு. எப்ப அவர் பார்வையிலிருந்து அவன் அலையை பார்க்க தொடங்குறானோ தண்ணீர் அவன் தலைக்கு மேல வந்துச்சு. அந்த இடத்துல கத்த 2 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ அலைய பெருசா பார்த்தா அலை ஓ மேல, நீ ஆண்டவரை பெருசா பார்த்தா ஆண்டவர் ஓ மேல. ஹல்லேலூயா. அலைய பார்க்காத, ஆண்டவரை பாரு. ஆண்டவரை பார்த்தா சொல்லுவீங்க, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர. சொல்ல, கேடகம் நீரே. ஜீசஸ். ஆமென். தலை நிமிர இயேசுவே, தலை நிமிர. சிங்கத்தின் முன்பாக கர்த்தரை எப்படி பார்த்தாரோ, ஆமென், கரடிக்கு முன்பாக கர்த்தரை எப்படி பார்த்தாரோ, கோலியாத்துக்கு முன்பாக கர்த்தரை, அப்படிதான் எத்தனை பெரிய கூட்டம் வந்த பிறகு. சங்கீதம் 3வது சங்கீதம் நமக்கு பல முறை படித்திருக்கிறோம்.
அதனால இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட அந்த சங்கீதத்தில் ஆமாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கும்படி ஆவியானவர் இன்றைக்கு அதை நினைவுபடுத்தினபடினால ஆமென். 1வது வசனத்திலிருந்து படிச்சிங்கன்னா தெரியும், கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள். ஏன் இந்த அளவுக்கு பேச தொடங்கிட்டாங்கன்னா, இப்போ தாவீது அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல 1-2 பிரச்சனைனா சரி, 1-2 ஆளுனா சரி, அநேகர் இந்த எழும்பின பிரச்சனையை பார்த்ததுமே எல்லாருமே என்ன தீர்மானிச்சுட்டாங்கன்னா, இனி இவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இதை சுற்றி இருக்கிறவங்க தீர்மானிக்கட்டும், உங்க குடும்பம் தீர்மானிக்கட்டும், உங்க சொந்தங்க தீர்மானிக்கட்டும், ஆனா தாவீதை நீ தீர்மானிக்காத. தாவீது என்ன தீர்மானிக்கிறான் என்றால், அடுத்த வார்த்தை சொல்ல, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, சத்தமா இந்த வார்த்தை சொல்ல, ஆனாலும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீரே என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை உயர்த்துவார் என்று உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவருடைய நோக்கமே இத்தனை பிரச்சனை நடுவில் என் பிள்ளை தலையை நான் உயர்த்தி நிறுத்துவேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சத்தமிட்டு கூப்பிட்டு அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தா. சொல்லிட்டு அடுத்து சொல்ற, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை. ஒரு மெடிடேஷன்ல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், ஆனால் மறுபடியும் இந்த வார்த்தையை எடுத்து சொல்றேன். இன்னைக்கு கண் விழிச்சு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருவரால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் கை உன்னை தாங்குதுனா, கர்த்தர் கை உன்னை தப்புவிக்கும், கர்த்தர் கை உன்னை தாண்ட வைக்கும், கர்த்தர் கை உன் தலையை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தாங்குறார், அவர் தாண்ட வைப்பார். பக்கத்தில் ஒருத்தன் கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் தாங்குறார், அவர் தாண்ட வைப்பார். ஹல்லேலூயா. அவர் தாங்குறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், இவ்வளவு பிரச்சனையில தூங்குறதே பெரிய விஷயம் இல்ல. அவன் இவ்வளவு பிரச்சனை சுத்தி சத்துருக்கள் இருக்கும்போது தூக்கம் வர்றதே பெரிய விஷயம். தாவீது சொல்ற, நான் தூங்குறது மட்டும் இல்ல, காலையில் விழித்து கொண்ட இன்னைக்கும் கர்த்தர் என்னை உயிரோட வச்சிருக்கிறான்னா ஒண்ணு தெரியுது, நான் என்னை தாங்கிறதுனால அல்ல, கர்த்தர் கரை என்னை தாங்கி கொண்டிருக்கிற. அந்த கை தாங்குதுன்னா அந்த கை என்னை தப்புவிக்கும். 6வது வசனத்தில், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனை என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஒரு விசை கூட உங்க தலைக்கு மேல கை வைத்து சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆலையில் உன்னை தப்புவிக்கிறதும் உன் தலை உயர்த்துவதும் இது அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். கர்த்தரை எப்படி பார்க்கறீங்க? கர்த்தரை எப்படி வைக்கிறீங்க? எவ்வளவு அலை மோதினாலும் கர்த்தரை பெரிதாய் பாருங்கள். சிங்கத்துக்கு முன்பாக உண்டாகும், கோலியாத்துக்கு முன்பாக இன்னுண்டாகும். இல்ல இல்ல, இந்த காரியத்துக்கு தான் கர்த்தர், நோ, எல்லா காரியத்துக்குமே கர்த்தர். வார்த்தை வருதா, அவர் இருக்கிறாரா? மார்த்தாளே, மரியாளே, உன் ஆசை என்ன? இயேசு இந்த வீட்டுக்கு வந்துட்டா போதும். இது எப்போ இருந்துச்சு தெரியுமா? லாசர் வியாதியா இருக்கும்போது. இப்போ மரித்து 4 நாள் ஆகி இயேசு வந்த பிறகு மார்த்தாளுக்கு மரியாள், ஆண்டவரே இதுக்கு தான் வெயிட் பண்ணி வந்துட்டீங்களா? இப்படி சொல்ல முடியல. இதே இயேசு வியாதியா இருக்கும்போது வந்திருப்பார்னா மார்த்தாள் மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவர் நீங்க வந்துட்டீங்களா, பயம் இல்லை, என் அண்ணன் எழும்பிடுவான், இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆண்டதுனாலதான் ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி, வியாதியா இருக்கும்போது நீ என்ன சொல்ற, 4 நாள் தாண்டி நீ என்ன சொல்ற பாப்பாரு, டெஸ்ட் பண்ணுவாரு. ஆமென். இப்படி டெஸ்ட் பண்ற, இப்படி எல்லாருக்கும் செய்தது போல எனக்கு செய்யலைன்னா புரிஞ்சுக்கோங்க, என் மூலமா பலருக்கு கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்பதை, இந்த இடத்திலையும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்கலாம் அதே சமூகத்தில். கர்த்தரை கேடகமாய் மகிமையாய் கொண்ட ஜனம் அவரின் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அப்படி எழுந்து நின்று ஒரு விசை கண்களை மூடி
ஜீசஸ். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்னை எப்படி பார்க்கிற? நீ என்னை எப்படி வச்சிருக்கிற? ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை இருதயத்தில் வைத்து, தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கையற்ற நிலையிலும் ஆமென் மார்த்தாளை போல இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இது அப்ப நடந்திருந்தா இனி எங்க நடக்க போகுது? இனி எங்க வாய்க்கப்பட போகுது? ஆண்டவர் கேட்கிற, நீ என்னை எப்படி பார்க்கிற? நீ என்னை எப்படி பார்க்கிற? நீ என்னை எப்படி வச்சிருக்கிற? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க இருக்கிறீங்கன்னா அது போதும் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்கன்னா அது போதும்ப்பா. ஹல்லேலூயா. வியாதியா இருக்கும் போது மாத்திரமல்ல நீ அற்புதம் செய்கிறவர். மரித்து 4 நாட்கள் ஆனாலும் உம்முடைய வல்லமை குறையாது. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, அவரே என் கேடகமும் அவரே என் மகிமையும் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள், இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஆனாலும் 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 ஏ பெரிய பர்வதமே, இதோ உன் காது கேட்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன், அவரே என் கேடகமும் அவரே என் மகிமையும் அவரே என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஓ ரகஷகதலரியதலரா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் தலை குனிந்திருக்க கர்த்தர் விட மாட்டார். உன் தலை குனிந்து போக கர்த்தர் விட மாட்டார். சபையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரை உனக்கு அற்புதம் செய்தவர் இந்த காரியத்திலும் அற்புதம் செய்வார். இதுவரை உன் தலையை உயர்த்தினவர் இந்த விஷயத்திலும் இந்த முடியாத விஷயத்திலும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்பி துதிக்க போறீங்க? ஓ, இவனுக்கு தேவனிடத்தில் நீ ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற அநேகர் நடுவில் நீ ஒருவனாய் நின்று சொல்லு, ஆனாலும் அவரே என் கேடகமும் என் மகிமையும். ஹalleluya, ஹalleluya. Thank you அப்பா. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல கர்த்தர் பார்ப்பது, நீ என்ன சொல்ற கர்த்தர் அதுதான் பார்க்கிறார். ஹalleluya. உங்க கூட நின்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட யாரும் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் அப்படி பார்க்கல. உனக்கு கூட எத்தனை பேர் அனுகூலமா இருக்கிறாங்க. உலகம் உதவி செய்யும் போது இப்படி பார்த்து உதவி செய்யும். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டா. நீ என்ன எப்படி பார்க்கிற? நீ என்ன எப்படி வைக்கிற? நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். இங்க இருக்கிற எல்லாரும் அல்ல, நீ விசுவாசித்தா ரிபாலா கதா ரிபாரா சந்தல ரிகர கதரா. ஓ ரிபன சந்தல ரியாதல ரியாதரா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் சந்தோஷமா. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆமே, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனில் தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். சொல்லுங்கள், தகப்பனில் தாங்குகிறேன், என்னை தள்ளாட. ஓ கேடகம் நீரே,
விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை அச்சமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. Glory, glory, glory. வெற்றி கலரபல கலரிபல அந்தல விகரமோ விகரபலமோ சபரபலபலபலமோ. ஓ கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைவி மீற. ஓ ரீபான தாதா ரீபா சத்ரா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமே தலைவி மீற செய்பவர் நீரே. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சொல்லு ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். உன் வாயின் வார்த்தைகள் கர்த்தரை பிரியப்படுத்தட்டும். ஆமே, விசுவாசத்தோடு ஆராதிங்க. கேடகம் நீரே, கேடகம் நீரே. கல்லை எடுத்து போடு. அற்புதம் செய்கிறவர் வந்திருக்கிறார். கல்லை எடுத்து போடு. அவிசுவாசம் என்கிற கல்லை எடுத்து போடு. நம்பிக்கையற்ற கற்களை எடுத்து போடு. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. கேடகம் நீரே, கேடகம் நீரே. அவர் வந்துட்டார். இதோ அவர் எழுந்தருளி இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, உனக்கு நன்மையும் கர்த்தருக்கு மகிமையும். ஷரபல கதரிபன அந்தல ரியாதரா. ஓ தலை நிமிர, தலை நிமிர. எஸ் எஸ் கேடகம் நீரே, கேடகம் நீ. இப்படியும் கர்த்தருக்கு செய்ய முடியும் என்பதை, இந்த காரியத்திலும் கர்த்தரால் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். உன் குடும்பத்தை கொண்டு, உன்னை கொண்டு கர்த்தர் நிரூபிப்பார். ஷரபல கதரிபன அந்தல ஏ ரிபா காஷா காஷாரா லேகாஷாராதரா. இந்த விஷயத்திலும் கர்த்தரால் செய்யக்கூடும் என்பதை கர்த்தர் உன்னிமித்தம், உன்னிமித்தம். லேப்ரமா மாஷாதலாரா. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு, கம்பீர சத்தத்தோடு. ஹalleluya. நாலு நாள் ஆனாலும் கர்த்தரால் செய்யக்கூடும் என்பதை மாத்தாலே உன் குடும்பத்தின் நிமித்தமா, இந்த விஷயத்தின் நிமித்தமா ஜனம் அறியும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ரிபாமா ஷகதரபா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஒரு சில குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமா இந்த காலை நேரத்தில் கலக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளம், கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிற வார்த்தை இதுதான். நீ கர்த்தரை பார்க்கிற பார்வை எப்படி? நீ கர்த்தரை வைத்திருக்கிற விதம் எப்படி? ஏன் கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார்? அநேகர் கண்டு சொல்ல போகிறார்கள், இப்படியும் கர்த்தரால் அற்புதத்தை செய்யக்கூடும், இதிலும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். ஹalleluya, ஹalleluya. அது யோவான் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, 45வது வசனத்தில். ஆமென். மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர் வந்து செய்தவைகள். ஆமென். அவர் வந்து செய்தவைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காரியத்தில் அவர் வந்து செய்ய போகிறத அநேகர் கண்டு அவரை விசுவாசிக்க போகிறார். நீ இந்த கல்லை எடுத்து போடு. நீ மூடி வச்சிருக்கிற இந்த கல்லை எடுத்து போடு. இதெல்லாம் நீ எடுத்து போட்டு நீ என்ன நம்புவேன்னு நினைச்ச.
ஆனா நீ மரியாதை மார்த்தாலே நீ விசுவாசி. ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்து. ஆண்டு சொல்ற வார்த்தை, இந்த கல்லை எடுத்து போட. நீ இன்னும் என்ன நம்பிட்டு இருக்கிறேன்னா, நீங்க இங்க இருந்திருந்தா, நீ இருந்திருந்தே ஆனா ஆண்டு இந்த காரியம் இந்த அளவுக்கு வந்திருக்காதே ஆண்டவரே. இப்ப இந்த காரியம் இந்த அளவுக்கு வந்துட்டே ஆண்டவரே. நீங்களே வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த அழுங்க. இப்படிதான் பாக்குற. உன்னால என்ன சொல்ல முடியலன்னா, இந்த இடத்துல என் ஆண்டவர் வந்துட்டார்ல, இயேசு வந்துட்டார். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவரே. நீங்க வந்துட்டீங்க. இனி நான் கலங்க தேவையில்லை, இனி நான் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர். ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் கல்லை புரட்டி போடுகிறேன். எதை எதை வச்சு மூடி வச்சேனோ அதெல்லாம் இப்ப புரட்டுறேன்ப்பா ஆண்டவர். நான் நம்புறேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 4 நாளானாலும், நாட்டம் எடுக்கிற நிலைக்கு இந்த சூழ்நிலை வந்தாலும், இதிலிருந்து என் ஆண்டவர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். இதிலிருந்தும் என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். இதிலிருந்தும் என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்க. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. எந்த கல்லறையே, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் தெழும்ப செய்வீர். இன்னும் இன்னும் நடக்கவில்லை என்று புலம்பாதே, நடக்க போகிறது என்று துதிக்க துவங்கு. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. ஒரு விஷயம் கூட சொல்லு, நம்பிக்கையாமே, நம்பிக்கையாமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றார். நம்பிக்கையாவுமே, நம்பிக்கை. Thank you அப்பா. ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்தது. எந்த கல்லறையில், எந்த கல்லறையில் கல்லை கூற என் இயேசு வந்து விட்டார். என் இயேசு வந்து விட்டார். என் பக்கத்தில் அவர் வந்து விட்டார். ஆமென். எந்த கல்லறை ரிபலா சக்கத ரபலா கத ரிபலா கதரா லேப்ரமா சதரா உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, போற்றுவேன், இன்னும் உம்மை. சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். ஓ ராமா சந்தலரே. மார்த்தாளை சந்தித்தவர் பிற்பாடு கல்லறையை சந்தித்தது போல, இதோ இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறவர் இது முடித்து உங்கள் காரியங்களை சந்திப்பார். கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். ஒரு விசை கண்களை மூடி உங்க 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவர் அவன் எடுத்த உடனே கல்லறைக்கு போகவில்லை. அவர் வந்து மார்த்தாளை மரியாதை சந்தித்து, அவர்களை சந்தித்த பிறகு அவர்களுக்கானதை சந்திக்க போனார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். மார்த்தாளை போல ஆமென் சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்க, நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே, நீர் இருக்கிறீரப்பா, நீர் இருக்கிறீரப்பா. இதோ என் கற்களை எல்லாம் நான் புரட்டி வைக்கிறேன், உம்முடைய அதிசயம் விளங்குவதாக.
உம்முடைய அதிசயம் விளங்குவதாக. இது உங்களை சந்திக்கிறவர் உங்களுக்குரியதை சந்திப்பார். உங்களை சந்திக்கிறவர் உங்களுக்கானதை சந்திப்பார். உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திக்கிறவர் உங்கள் விஷயத்தை சந்திப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சில காரியத்துல கர்த்தருடைய அதிசயம் விளங்க போகிறது.